சொல்லணும் அப்படின்னா எனக்கு இவர் ரொம்ப ஒரு நீண்டகால நண்பர். அதாவது நாங்களாம் வந்து ஒரு ஒரு வடபழனி அட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சீரியல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சினிமாவோட தேர்ஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய படங்கள், நிறைய ஆஃபீஸ் போய் அவர் பார்த்துருக்காரு. அந்த சில படங்களும் பண்ணியிருக்காரு. அண்ட் சீரியல் மூலயமா நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு நபரானார். அந்த சீரியல்லே வந்து அவங்களுக்கு பேரா பண்ணவங்களையே ரியல் லைஃப் பேரா அமைச்சுக்கிட்டாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். அண்ட் இந்த படத்து மூலியமா, அந்த டார்க் ஹெவன் மூலியமா நம்மளுடைய வெள்ளித்திரையில ஹீரோவா வர இருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் சித்து அவர்களை மணி கிடைக்கிறேன். சூப்பர். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். பில்டப் வேறு பயமா? இல்லை இல்லை இல்லை, பில்டப் இல்லை, ஃப்ரம் த ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோட கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்டு நான் ஒரு பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாழினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்கள்கிட்ட. எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன். ஐயோ அடுத்து என்ன தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரி நான் ஒரு ஆள். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் சேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, எலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போலாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னன்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னன்னா எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சி எடுக்கணும்னு எதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே, எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே, ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை சரி ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறது இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவொடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அந்த தமிழ் டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது உங்கள் லைஃப்பில்? வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தமிழ் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்குது, அதை பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதனால் இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேறு. ஆமாம், இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படின்லாம் போட்டுருவாங்க. சரி ஓகே, இது வந்து தலைக்காக சொல்ல அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து சேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேவை பார்க்கும்போது ஓகே நம்ம கொண்டாடி இருக்கேன் நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு சேகர் தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் கிடச்சி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவனுக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி, அவங்கள
மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்ட் வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா இந்த மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஒரு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரி. நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இதை நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னா அவர்கிட்ட நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படிதான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினைச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க, நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் போய் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்மளால் வேறு சாப்பிட மாட்டார் எல்லாரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செமையாக இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது, காதில் வந்து நம்மளுக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு அந்த என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரி ப்ரோ, நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், மேபி ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுகிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் என்ன சொன்னால நான் ஓவர் திங்கிறேன், எனக்கு அது மண்டல ஓடிட்டே இருக்கு. நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவ் கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொல்லி அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன். எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாக என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அதை வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார் ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுறாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சைடில் ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்துமா அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து காப் பண்ணுறதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார்.
சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். அப்புறம் இல்லை சார் இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுறாங்க. அப்போ தான் அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங் பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசணும், ரொம்ப டைம் இருக்குதா இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன். அவர் பார்க்குறாரு இல்லையோ, நான் போய் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி. ஓகே நம்ம நல்லா தான் தெரியும், ஓகே நல்லா இருக்கு அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்ம நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபஸ்ட் ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி போது. அப்போ தான் அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும், கார்லலாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் அப்போது வேறு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாலாஜி வந்து ஃபோனில் அனுப்புகிறாரு, டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்து நானும் ஷேர்ட் சொல்லணும்னா டீசர் வந்துக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக அந்த ஆமாம் சொன்னி சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியாக ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக அந்த சூப்பராக ஒரு படம் அவன் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஷன். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுற்றி இருக்கவங்க. நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும்போது கூட அந்த லைட் மேன்ஸ்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்னு தானே முடிஞ்சது, ஓகே நம்ம இங்கே வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ, சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கு. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது, அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் நான் சொல்லியிருப்பாரு, நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் உங்களோட நான் நல்லா இருக்கக்கூடாதுன்றது. அதுதான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வந்து அதை பற்றிலாம் வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். என்னன்னா அதை அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு. அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்தே இருக்கும், சேர்ந்தே சந்தோஷமாக இருக்கும், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அண்ணா நீ
நீங்கள் அன்றைக்கெலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் சூப்பராக நடிப்பேன், அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ண நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து வீட்டில் பயங்கர பிளெண்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் நீங்களும் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் பேசணும். ப்ளீஸ் கம். யா வாங்க. அவங்க அப்போலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த ஆஷி கிட்ட சொல்லுப்பா, என்ன கூப்பிட வேணும்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. எவ்வளவோ மேடை இருக்கு, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்லை. அதாவது எவ்வளவோ மேடைகள் வேறியிருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க, பட் இதுக்கு ஈடு இணை வேற எதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடித்த ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவ் டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது, அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரேயா. யா ப்ளீஸ். அண்ட் நீங்கள் ஸ்டே பேக் ஹியர். எஸ், இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் தர்ஷிகா மற்றும் டைரக்டர் பாலாஜி அவர்களை மேடை கலைக்கிறேன். எஸ் ப்ளீஸ் கம். வாங்க, மைக் கொடுத்துருங்க.